சென்னையில் காரணம் ஏதும் கூறாமல் போலீசார் அபராதம் விதிப்பதாக சரக்கு வாகன ஓட்டுநர் ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். சென்னையில் இதுபோன்று போலீசார் தொடர்ந்து அபராதம் விதித்து வருவதாகவும் ஆவணங்கள் முறைப்படி வைத்திருந்தாலும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவதாக கூறி போலீசார் அபராதம் விதிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து கேட்டால் போலீசார் முறையான விளக்கம் தரவில்லை என கூறும் சரக்கு வாகன ஓட்டுநர் தமிழ்செல்வம் இதுகுறித்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றையும் அளித்திருக்கிறார். சார் கிட்ட ரெக்கார்டு இருக்கு. நீங்க உங்க ஐடி கார்டுங்க, உங்க ஐடி கார்டுங்க நான் தரேன். உங்க ஐடி எனக்கு இருக்கு. as a public I have all rights. as a public I have all rights. ஆமா, நீங்க காட்டுங்கன்ற. நீங்க போலீஸ் எப்படி நம்பர் நீங்க காட்டுங்க. நீங்க காட்டுங்க சார். சார் நான் கட் பண்ண முடியாது சார். நான் இதை ரிப்போர்ட் பண்ணுவேன். என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு சொல்லுங்க. லெட் மீ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இங்க பாருங்க. வேலிட் ஆர்சி, வேலிட் லைசன்ஸ், வேலிட் இன்சூரன்ஸ், லோடு ஸ்கூல் புக்கு, அதுதான் கேளுங்க. எதுக்கு இப்போ 500 ரூபா போடணுமாமே? அந்த அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு சொல்லி சாரை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் கடைசி வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் காட்டணும் அப்படின்னாரு. என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ஆர்சி இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, பர்மிட் இருக்குது, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, எல்லாமே என்கிட்ட ப்ராப்பராக இருக்குது. நான் சீட் பெல்ட் போட்டு தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன், யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், எல்லாமே என்கிட்ட கரெக்டாக இருக்கும் போது அப்ஸ்ட்ரக்ஷன்னா நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கேஸ் போடுங்க. நீங்கள் கேஸ் போட போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் கேஸ் போட போகிறீங்கன்னா அது என்னன்னு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியணும்ல. அந்த 500 ரூபா நான் எதுக்கு கட்டுறோன்னு எனக்கு தெரியணும்ல. அது தெரியாமலே நான் அப்படியே 500 ரூபா கொடுக்காது. போக்குவரத்து போலீசார் தினமும் டார்கெட் வைத்து வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்து வருவதாக சரக்கு வாகன ஓட்டுநர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் புகார் அளித்துள்ளனர். சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன் சரக்கு வாகன ஓட்டுநர் ஒருவருக்கு எந்தவித காரணமும் கூறாமல் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்திற்கு இடையூறு செய்ததாக அபராதம் விதித்தனர். இது தொடர்பாக வெளியான வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவியது. இந்த நிலையில் உரிமை குரல் வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதில் எல்லா விதமான வாகனங்களையும் ஆவணங்கள் சரியாக இருந்தும் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்திற்கு இடையூறு செய்தனர் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்கின்றனர். தினமும் டார்கெட் வைத்து போக்குவரத்து போலீசார் அபராதம் விதிப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை வைத்துள்ளனர். ரெக்கார்டு சார் கிட்ட ரெக்கார்டு இருக்கு. நீங்க உங்க ஐடி கார்டுங்க, உங்க ஐடி கார்டுங்க நான் தரேன். உங்க ஐடி எனக்கு இருக்கு. as a public I have all rights. as a public I have all rights. ஆமா, நீங்க காட்டுங்கன்ற. நீங்க போலீஸ் எப்படி நம்பர் நீங்க காட்டுங்க. நீங்க காட்டுங்க சார். சார் நான் கட் பண்ண முடியாது சார். நான் இதை ரிப்போர்ட் பண்ணுவேன். என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு சொல்லுங்க. லெட் மீ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இங்க பாருங்க. வேலிட் ஆர்சி, வேலிட் லைசன்ஸ், வேலிட் இன்சூரன்ஸ், லோடு ஸ்கூல் புக்கு, அதுதான் கேளுங்க. எதுக்கு இப்போ 500 ரூபா போடணுமாமே? அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனை வாங்குறாங்க. இந்த அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியல. எங்களுக்கு இது தொடர்ச்சியாக இந்த லோடு வண்டி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு இது தொடர்ச்சியாக அது போட்டுக்கிட்டே தான் இருக்குங்க. அப்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் கிடையவே கிடையாது, சிட்டி போலீஸ் ஆக்ட்லையும் கிடையவே கிடையாது, ஒரு டிராஃபிக் போலீஸ் ஆக்ட்லையும் இது கிடையவே கிடையாது. கால் டாக்ஸி டிரைவர்களா இன்றைக்கி அவங்களுடைய டார்கெட் இதுதான். இன்றைக்கி சீட் பெல்ட்டை பிடிக்கணும், யூனிஃபார்மை பிடிக்கணும், ஒரு லோடு வண்டி அப்ஸ்ட்ரக்ஷன்ற பேரில் ஒரு ஃபைனை போடணும் அப்படின்ட்டு திட்டமிட்டு வராங்க. பல அதிகாரிகள் ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க, டார்கெட் இருக்குது எங்களுக்கு சொல்கிறாங்க, திட்டமிட்டு சொல்கிறாங்க. டார்கெட் இருக்குது, ஒரு நாளைக்கு இத்தனை டிடி பிடிக்கணும், இத்தனை யூனிஃபார்ம் பிடிக்கணும்.